ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸில் அழகு 1 இது வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் 2வோடைய லெசன். டேர்ம் 2வில் இருக்கக்கூடிய லெசன் 1 பார்த்திங்கன்னா விஜயநகர பாமினி அரசுகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த விஜயநகர பாமினி அரசுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ரீசெண்டாக எல்லா கொஷின் பேப்பருமே குரூப் 1லேருந்து 2, 3, 4 குரூப் 5 அந்த மாதிரி நம்ம எந்த கொஷின் பேப்பர் எடுத்துக்கிட்டாலுமே விஜயநகர பாமணி அரசுகள்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த விஜயநகர பாமணி அரசுகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல தான் வந்து லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து 7th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க, அதே போல் 11th ஸ்டாண்டர்டில் நியூ புக்லேயும் இருக்கும் விஜயநகர பாமணி அரசுகள். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மொத்த லெசனையும் இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோவை வந்து நீங்கள் 1 or 2 டைம்ஸ் போட்டு கேட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை முதல்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணோம்னா உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ இப்போ லெசனுக்குள்ளார போயிடலாம். பார்க்க போகிற லெசன் என்ன? விஜயநகர மற்றும் பாமினி அரசுகள். இதிலிருந்து வந்து நம்ம லெசன் பார்த்துட்டு இப்போ 2024 வந்து நடந்த எல்லா கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய இந்த விஜயநகர பாமணி அரசுகள் தொடர்பான அந்த கொஷின்ஸை மட்டும் நான் இந்த லெசன் டீச் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஒரு வீடியோவை போடுறேன். அப்போ உங்களுக்கு லெசனை நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது இப்படியெல்லாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பாருங்கள், இதில் கற்றலுடைய நோக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசனை நம்ம படிக்கிறது மூலமாக என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கும். விஜயநகர ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், விஜயநகர பாமணி அரசுகளுடைய தோற்றம், விரிவாக்கம் ஆகியவற்றிற்கு சூழ்நிலைகள் எவ்வாறு வழிகோலின என்பதை அறிந்து கொள்ளுதல். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு மேஜராக இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிக்க போகிறது என்ன அப்படின்னா, விஜயநகர அரசு எப்படி தோன்றுச்சு, அது எப்படி வந்து விரிவடைஞ்சது, அதே போல் பாமணி அரசுகள் எப்படி தோன்றுச்சு, அதோடைய பிளேசஸ் வந்து எப்படி வந்து அதிகப்படுத்தி அவங்களுடைய ஆட்சியை வந்து அதிகப்படுத்தினாங்க அப்படிங்கிறது. அதே போல் இவ்வரசுகளுடைய ஆட்சி காலத்தில் நிலவிய நிர்வாக முறை, விஜயநகர அரசுகள்லையோ பாமினி அரசுகள்லையோ நிர்வாக முறை எப்படி இருந்தது, இராணுவ முறை எப்படி இருந்தது, அவங்க காலங்களில் மக்களுடைய பொருளாதாரமோ அல்லது வாழ்க்கையோ இது எல்லாமே வந்து என்னென்ன செய்திகள் அதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த லெசனில் பார்ப்போம். இலக்கியம், அவங்க காலத்தில் இருந்த இலக்கியங்கள், கலை, கட்டிடக்கலை, இந்த துறைகளுக்கு விஜயநகர அரசுகளும் பாமினி அரசுகளும் என்ன மாதிரியான பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக இந்த லெசனில் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துலையே நம்ம பார்த்தாச்சு. அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 14ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் நிலவிய அரசியல் சூழல் தென்பகுதிகளில் பல புதிய அரசுகள் உதயமாவதற்கு சிறந்த வாய்ப்புகளை அளித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த விஜயநகர பாமணி அரசுகளுடைய தோற்றத்தை பற்றி சொல்லும் போது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 14வது நூற்றாண்டு, அதாவது 14வது நூற்றாண்டுனா எதை குறிக்கும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 1301 1400 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம்தான் 14வது நூற்றாண்டுன்னு சொல்லுவோம். எப்படி அப்படின்னா, அந்த லாஸ்ட்டாக வரக்கூடாது பாருங்கள், 100 பேஸ் பண்ணி 14வது நூற்றாண்டு அதை ரீச் பண்ணக்கூடிய பீரியட் தான். அதாவது 1301 தொடங்கி அது எங்கே போய் நிற்க போகுது, 1400. அப்போ அது 14, 100, 1400, அப்போ 14ஆம் நூற்றாண்டு. இதை தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரியா? 14வது நூற்றாண்டில் இந்தியாவில் நிலவிய அரசியல் சூழல் எல்லாமே தென் பகுதிகளில், இப்போ இந்தியாவுடைய வரைபடம் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் தென் பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இங்கே தமிழகம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய கர்நாடகா, கேரளா, இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். 4 பகுதிகளாக பிரிக்கும் போது நமக்கு வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு அப்படின்னு பார்ப்போம். ஸோ தென் பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, வடபகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவை விட்டுட்டு தென்னிந்தியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 14ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் இருந்த அரசியல் சூழல் அப்படிங்கிறது தென்பகுதியில் நிறைய புதிய அரசுகள் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒன்று முக்கியமாக என்ன அப்படின்னா, முகமது பின் துக்ளக்கின் அடக்குமுறை நடவடிக்கைகள் புதிய சுதந்திர அரசுகள் தோன்றுவதற்கு இட்டு சென்றன. அதாவது முகமது பின் துக்ளக் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றரசுகளை மிக அதிகமாக கடுமையான வகையில் நடத்தி அவரோட அடக்குமுறை வந்து அதிகமாக இருந்ததுனால, அந்த அடக்குமுறை நடவடிக்கைகள் அதிகமானதன் காரணமாக சிற்றரசுகள் எல்லாமே அதிலிருந்து விடுபட்டு தனியாக சுதந்திரமான அரசுகள் வந்து தோற்றுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அந்தளவுக்கு முகமது பின் துக்ளக் அவர்கள் அடக்குமுறை செய்திருக்காங்க மக்களை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ முகமது பின் துக்ளக் அவர்களுடைய அடக்குமுறையின் காரணமாக தான் புதிய அரசுகள் வந்து உருவாகப்பட்டது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. முகமது பின் துக்ளக் அடக்குமுறையிலிருந்து வெளிவரதுக்காக தான் பல்வேறு புதிய
அரசுகள், அதுவும் சுதந்திரமான அரசுகள் தோன்றுவதற்கு இட்டு சென்றன. அடுத்தது இந்தியாவின் தெற்கே விஜயநகரமும் குல்பர்கா அல்லது பாமினி ஆகியவை மாபெரும் அரசுகளாக எழுச்சி பெற்றன. ஸோ அந்த மாதிரி முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சியிலிருந்து வெளியே வரணும், சுதந்திர அரசுகளாக இருக்கணும்னு நினச்ச அரசுகளில் மிகப்பெரிய 2 அரசுகளாக உருவானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் 2. ஒன்று விஜயநகரம், இன்னொன்று குல்பர்கா அல்லது பாமினி. அப்போது பாமினி அரசுடைய முக்கியமான இடமாக இருந்தது குல்பர்கா. அதனால் அந்த பேரை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தெற்கு பகுதியில் 2 அரசுகள் மிக முக்கியமான அரசுகளாக எழுச்சி பெற்றிருக்குங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று விஜயநகர அரசு, இன்னொன்று பாமினி அரசு. இதை தான் இதில் சொல்ல வராங்க. அடுத்து பாருங்கள், பாமினி அரசு மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் மற்றும் கர்நாடகத்தின் சில பகுதிகளிலும் பரவி இருந்தது. இந்த விஜயநகர பேரரசு, பாமினி அரசு, அதில் பார்க்கும்போது இந்த பாமினி அரசு எங்கே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். பாமினி அரசு மகாராஷ்டிரா மாநிலம் ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அது கூடவே அதை ஒட்டி இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் சில பகுதிகளில் பரவி இருந்திருக்கு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் பாமா அப்படிங்கிற ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாமா அப்படிங்கிறதுல பாமினி அரசு மகாராஷ்டிரா மாநிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரா மாநிலம், பாமினி அரசு மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் பரவி இருக்கு. அதில் சில இடங்கள்ல இருந்தது கர்நாடகாவுடைய சில பகுதிகளில் பரவி இருந்திருக்கு. 18 முடியரசர்களால் ஆளப்பட்ட இந்த அரசு ஏறத்தாழ 180 ஆண்டுகள் நீடித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 கொஷின் கேட்பாங்க. பாமினி அரசில் எத்தனை அரசர்கள் ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. 18 முடியரசர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை அரசர்கள் முடிசூடி பாமினி அரசு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் மொத்தம் எத்தனை அரசர்கள் ஆட்சி செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 முடியரசர்கள் ஆட்சி செய்திருக்காங்க. அதே போல் ஏறத்தாழ இவங்களுடைய ஆட்சி காலமானது 180 ஆண்டுகள் நீடித்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே கோயின்சைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். 18, 180. அடுத்து பாருங்க, தொடக்கத்தில் 16ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்த அரசு ஃபஸ்ட்டு 14ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட அரசுகளை பற்றி தான் சொல்லிகிட்ருக்காங்க. அதுலேயே இன்க்ரீஸ் ஆகி இந்த அரசு 16ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரிவை சந்திக்குது. சரிந்து பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, அந்த மாதிரி ஒரு 5 பிளேசஸ் மட்டும் இருக்கும். பிளேசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீரார் அப்படிங்கிற 5 சுல்தானிய பகுதிகளாக பிரிஞ்சு போயிடுறாங்க. எப்போ? 16ஆவது நூற்றாண்டோடைய தொடக்கத்தில். ஸோ 16ஆம் நூற்றாண்டோடைய தொடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் 1501 1550 இந்த இடைப்பட்ட காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 சுல்தானியங்களாக எந்த அரசு பிரிகிறது? பாமினி அரசு பிரிகிறது. எந்தெந்த 5 சுல்தான்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, அது கூடவே பீடார் மற்றும் பீரார் அப்படிங்கிற 2 பகுதிகள். மொத்தம் 5 பகுதிகளில் ஒன்று பிஜப்பூர், அகமது நகர், 3வது கோல்கொண்டா, 4வது பீடார், அடுத்தது 5வது பீரார். இந்த 5 சுல்தானியங்களாக எந்த அரசு பிரிந்தது? பாமினி அரசு. இதை ஞாபகம் வைக்கணும் நம்ம. அடுத்தது விஜயநகர அரசை பற்றி சொல்கிறாங்க. விஜயநகர அரசு வலுவான அரசாக 200 ஆண்டுகள் கோலொற்றியது. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமினி அரசுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது 180 ஆண்டுகள் நீடிச்சிருக்கு. 18 முடியரசர்களால் ஆளப்பட்டிருக்கு. அதே போல் விஜயநகர அரசு அப்படிங்கிறது அவங்களோட கொஞ்சம் அதிகம் 200 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்காங்க. விஜயநகரோடைய செல்வமும் வளமும் அந்த அரசுக்கு எதிராக தக்கான முஸ்லீம் அரசர்களை ஒருங்கிணைத்தது. ஸோ விஜயநகர அரசும் ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு பிறகு வீழ்ச்சி அடைய தொடங்கியிருக்கும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர அரசர்களை பார்த்து சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம் அரசர்கள் எல்லாருமே பொறாமைப்பட்டு அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு இவங்களை வீழ்த்தியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசு மிகவும் செல்வ செழிப்போடு இருந்தது. பிகாஸ் அதோடைய அமைவிடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தது அவங்களுக்கு. ஸோ அவங்க செல்வம் வளமும் அதிகமாக இருந்ததுனால அந்த அரசுக்கு எதிராக தக்கான முஸ்லீம்கள் ஒருங்கிணைஞ்சு 1565 ஒரு தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லிட்டு, தலைக்கோட்டை அப்படிங்கிற பிளேஸில் ஒரு போர் நடக்கும். 1565 தலைக்கோட்டை போர் அப்படிங்கிறது விஜயநகர அரசை வீழ்த்துறதுக்காக முஸ்லீம் அரசர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்த ஒரு போர். அது எங்கே நடந்தது? தலைக்கோட்டை போர். விஜயநகர அரசை நசுக்கிறதுல அந்த தக்கான முஸ்லீம் அரசுகள் எல்லாமே வெற்றி பெற்றன. இதில் யார் வெற்றி பெற்றாங்க? ஒன் சைடு பார்த்தா தக்கான முஸ்லீம்கள் இருக்காங்க, இன்னொரு சைடு பார்த்தோம்னா விஜயநகர பேரரசு இருக்காங்க. இதில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தக்கான முஸ்லீம்கள் தான் வெற்றி பெறுறாங்க. எந்த வருஷம்? 1565. எந்த போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கோட்டை போர்.
அடுத்தது விஜயநகர பேரரசு எப்படி வந்து நிறுவனாங்க முதல்ல ஆரம்ப காலங்களில். ஷார்ட்டாக விஜயநகர பேரரசு எத்தனை பேர் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எவ்வளோ ஆண்டுகள் ஆட்சி செய்தாங்க, எப்படி வந்து அவங்களுடைய வீழ்ச்சி இருந்தது அப்படிங்கிறது சும்மா சிம்பிளாக ஒரு பேராகிராஃபில் பார்த்துட்டோம். இப்போ 1 by 1 விஜயநகர பேரரசு எப்படி நிறுவப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். விஜயநகர பேரரசு நிறுவப்படுறதுக்கு பார்த்திங்கன்னா வெற்றியின் நகரம் என்று அறியப்படும் விஜயநகரம். ஸோ விஜயநகரம் அப்படிங்கிறதுடைய மீனிங்கே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெற்றியின் நகரம். விஜயநகரம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன? வெற்றியின் நகரம் அப்படிங்கிறது தான் விஜயநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிஹரர் புக்கர் ஆகிய 2 சகோதரர்களால் கர்நாடகத்தின் தென்பகுதிகளில் நிறுவப்பட்டது. நிறுவப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகத்துடைய தென்பகுதியில் நிறுவப்பட்டது. கர்நாடகத்துடைய தென்பகுதியில் நிறுவப்பட்டது 2 மன்னர்களால் நிறுவப்பட்டது. யார் யாருன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கேட்பாங்க, கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. விஜயநகர பேரரசை நிறுவியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஹரிஹரர் மற்றும் புக்கர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வெற்றியின் நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய விஜயநகரத்தை உருவாக்கியிருக்காங்க. விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் யாரு? ஹரிஹரர் மற்றும் புக்கர் அப்படின்னு சொல்லிட்டு 2 சகோதரர்கள். எங்கே தோற்றுவிச்சாங்க? கர்நாடகத்துடைய தென்பகுதியில் நிறுவனாங்க. துக்ளக் அரசர்களிடம் பணி செய்து வந்த இவர்களை சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவரான வித்யாரண்யர் என்பார் அப்பணியை கைவிட்டு நாட்டை முஸ்லிம்களின் ஆதிக்கத்திலிருந்து மீட்குமாறு அறிவுறுத்தியதாக ஒரு வாய்மொழி வரலாற்று மரபு கூறுகின்றது. ஸோ இவங்க ஏன் வந்து விஜயநகர பேரரசை உருவாக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. துக்ளக் அரசர்கள் கிட்ட தான் இவங்க வந்து பணி புரிஞ்சிருக்காங்க. முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி துக்ளக் வம்சத்தை சேர்ந்த அரசர்களிடையே இவங்க பணி புரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் முஸ்லீம்களுக்கு கீழே நீங்கள் ஏன் வந்து பணி புரியுறீங்க, வேலை செய்கிறீங்க, அவங்க கிட்ட பணி செய்யாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இவங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவராக இருந்த வித்யாரண்யர். ரொம்ப முக்கியமான கொஷினு. சிருங்கேரி சைவ மடத்துடைய தலைவரான வித்யாரண்யர் அப்படிங்கிறவங்க நீங்கள் துக்ளக் வம்சத்தை சேர்ந்த முஸ்லீம் அரசர்களிடம் வந்து பணி செய்ய வேண்டாம், பணியிலிருந்து அவங்க முஸ்லீம்களுடைய ஆதிக்கத்திலிருந்து மீட்டு நம்ம நாட்டை வந்து வெளிக்கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதாகவும் அதை பேஸ் பண்ணி தான் இவங்க விஜயநகரம் உருவாக்கியதாகவும் அந்த பேரரசை உருவாக்கியதாகவும் ஒரு வாய்மொழி வரலாற்று மரபு கூறுகிறது. இதுக்கு வந்து எந்த ப்ரூஃபோ இல்லது எழுத்துப்பூர்வமான இதாக கிடையாது. இது ஒரு வாய்மொழி வரலாற்று மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புதிய அரசு அவர்களது ஆன்மீக குருவான வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கும் விதத்தில் வித்யாநகர் என குறிப்பிட்ட ஒரு காலம் வரை அழைக்கப்பட்டது. ஸோ அந்த அவங்களுக்கு அறிவுரை சொன்னவருடைய பேர் வந்து வித்யாரண்யர் இல்லையா, அதனால் அவரை வந்து கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஜயநகரம் அப்படிங்கிறத வந்து முதல்ல ஆரம்ப காலங்களில் வந்து வித்யாநகர் அப்படின்னு தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அழைக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. வித்யாநகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு தான் இந்த அரசை வந்து விஜயநகர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. பேரை பிறகு தான் என்ன பண்ணியிருக்காங்க, விஜயநகரம்னு மாற்றிருக்காங்க. இந்த அரசில் விஜயநகர பேரரசில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 அரச மரபுகள் வந்து இருந்திருக்கு. எத்தனை அரச மரபுகள்? விஜயநகர பேரரசில் எத்தனை அரச மரபுகள் இருந்திருக்கு? 4. அந்த 4 அரச மரபுகளும் அதற்கான ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவிடு. சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவிடு வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கம வம்சம் அப்படிங்கிறது 1336 1485 வரைக்கும், சாளுவ வம்சம் அப்படிங்கிறது 1485 1505 வரைக்கும் நடந்திருக்கு. துளுவ வம்சம் அப்படிங்கிறது 1505 1570 வரைக்கும், ஆரவிடு வம்சம் அப்படிங்கிறது 1570 1646 வரைக்கும். இந்த 4 அரச மரபுகளும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அந்த ஹரிஹரர் புக்கர் அப்படின்னு சொல்லிட்டு 2 சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தான்கள் ஒடிசாவை சேர்ந்த அரசர்களுடைய மோதல்கள் ஏற்படுவதற்கு கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதியும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கழிமுக பகுதியும் காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விஜயநகர அரசர்களுக்கும் பாமினி அரசர்களுக்கும் எப்பவுமே ஒரு விதமான போட்டி இருக்கும். சரியா? விஜயநகர அரசர்கள் மற்றும் பாமினி சுல்தான்கள், அது மட்டும் இல்லாமல் ஒடிசாவை ஆட்சி செய்த சில அரசர்கள், இவங்களுக்கு இடையில வந்து ஒரு மும்முனை போர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா நதிக்கு இடைப்பட்ட ஒரு செழிப்பான பகுதி. கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ராவுக்கு இடைப்பட்ட ஒரு செழிப்புமிக்க பகுதி, நல்ல வயல் வளம் இருக்கக்கூடியது, தண்ணீர் நிறைய இருக்கக்கூடிய பகுதி, வருடம் ஃபுல்லாக வந்து அங்கே விவசாயம் செய்யக்கூடிய பகுதியாக இருக்கும். ஸோ அங்கே வந்து மக்கள் வாழ்கிறதுக்கு அதிகமாக விருப்பப்படுவாங்க. அந்த இடத்த வந்து யார் தன்வசப்படுத்திக்கணும்னு தான் நினைப்பாங்க. அந்த வகையில் கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட அந்த செழிப்பான பகுதியும் அதே போல் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட ஒரு கழிமுக பகுதியும் தான் இவங்களுடைய போட்டிக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. சங்கம வம்சத்தை சேர்ந்த முதல் 2 சகோதரர்கள் தான் இந்த ஹரிஹரரும் புக்கரும். இந்த ஆர்டர் மாற்றாமல் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும்.
முதல் வம்சம் சங்கம வம்சம், 2வது சாளுவ வம்சம், 3வது துளுவ வம்சம், 4வது ஆரவிடு வம்சம். இந்த சங்கம வம்சத்தை சேர்ந்தவங்க தான் முதல் 2 சகோதரர்களான ஹரிஹரரும் புக்கரும். இவங்களுடைய மிகப்பெரிய துணிச்சல் தான் வந்து இந்த புதிய அரசை வந்து அதிக வலிமை மிக்கதாகவும் பாமனி சுல்தான்கள் கிட்ட இருந்து காப்பாற்றுவதற்கும் உதவியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ எப்பவுமே விஜயநகர அரசு வந்து உருவாகி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பாமனி அரசு நிறுவப்பட்டது. பாமனி அரசர்கள்கிட்ட இருந்து இவங்களுடைய அரசை காப்பாற்றுறதுக்கு யார் வந்து மிகவும் உதவியாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற 2 அரசர்கள் தான். அடுத்து பாருங்க, இங்கே ஒரு முக்கியமானது கொடுத்துருக்காங்க. முதலாம் புக்கருடைய மகனான குமார கம்பண்ணா அப்படிங்கிறவங்க மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மதுரையில் சுல்தான்கள் வந்து ஆட்சி செய்திருக்காங்க. ஸோ மதுரையில் சுல்தான்களுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் குமார கம்பண்ணா. அந்த குமார கம்பண்ணா அப்படிங்கிறவங்க யாருடைய மகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர வம்சத்தை தோற்றுவித்த ஹரிஹரர் புக்கர் இருக்காங்களே, அதில் அந்த முதலாம் புக்கருடைய மகன் தான் குமார கம்பண்ணா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க யாருக்கு முடிவு கட்டினாங்க? மதுரையை ஆட்சி செய்த சுல்தானியத்திற்கு முடிவு கட்டியிருக்காங்க. அதே போல் அங்கே ஒரு நாயக்க அரசை நிறுவியிருக்காங்க. ஸோ மதுரையில் நாயக்க அரசை நிறுவியவர் முதலாம் புக்கர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குமார கம்பண்ணாவுடைய மனைவி வந்து கங்காதேவி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதில் வந்து கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. குமார கம்பண்ணாவின் மனைவி பெயர் கங்காதேவி. கங்காதேவியால் எழுதப்பட்ட அந்த ஒரு நூல் பேர் தான் மதுரா விஜயம். இந்த மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் அடிக்கடி கொஷினில் கேட்கக்கூடிய கேள்வி. மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஆன்சர் கங்காதேவி. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமார கம்பண்ணாவுடைய மனைவி. அந்த குமார கம்பண்ணா அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் புக்கருடைய மகன். அதை விட்டுட்டு இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்த சுல்தானியர்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் இந்த குமார கம்பண்ணா. இதை தாண்டி வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில் விஜயநகர பேரரசு இருக்கு இல்லையா, அந்த விஜயநகர பேரரசர்கள் வந்து மதுரையில் சுல்தான்களை அடக்கி மதுரையை கைப்பற்றினார்கள் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கக்கூடிய நூல் தான் இந்த மதுரா விஜயம். அவங்க எழுதியிருப்பாங்க இல்லையா கங்காதேவி அவர்கள், அவங்க எழுதின நூலில் நம்ம படித்து பார்க்கும்போது விஜயநகர அரசர்கள் எப்படி வந்து மதுரையை கைப்பற்றி கொண்டு போனாங்க அப்படிங்கிறத வந்து அந்த நூலில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சங்கம வம்சத்துடைய முடிவு. முதல் வம்சம் வந்து சங்கம வம்சம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த சங்கம வம்சத்துடைய முடிவு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கர் இயற்கை எய்திய போது பரந்த ஒரு நிலப்பரப்பை தன் மகன் 2ஆம் ஹரிஹரர் ஆள்வதற்காக விட்டு சென்றார். இதில் ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிறவங்க முதல்ல அண்ணன் தம்பி அப்படி இருக்காங்க. அதில் அந்த முதலாம் புக்கர் வந்து இறந்து போகிற சமயத்தில் தன்னுடைய மகனான 2ஆம் ஹரிஹரர்கிட்ட அவங்க ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை விட்டுட்டு போகிறாங்க. பாமனி அரசுக்கிட்ட இருந்து பெல்காம், கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றியதே இவருடைய போற்றத்தகுந்த சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த பாமனி அரசர்கள்கிட்ட இருந்து 2 பகுதிகளை வந்து மீட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து அவங்களுடைய பிளேஸை வந்து கைப்பற்றி கொண்டு வந்திருப்பாங்க போட்டி போட்டு. அந்த 2 பிளேஸ் என்னன்னு கேட்பாங்க. பெல்காம் மற்றும் கோவா, இந்த 2 பகுதிகளையும் கொண்டு வருவாங்க. இதுதான் இவருடைய மிகப்பெரிய சாதனையாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவருடைய மகன் முதலாம் தேவராயர் இருப்பார். ஃபர்ஸ்ட் வந்து முதலாம் புக்கர் இருக்காங்க, அவங்களுடைய மகன் 2ஆம் ஹரிஹரர் இருக்காங்க. 2ஆம் ஹரிஹரருடைய மகனாக முதலாம் தேவராயர் இருக்காங்க. இந்த முதலாம் தேவராயர் பார்த்திங்கன்னா ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் குமார கம்பண்ணாவுடைய மனைவி எழுதின நூலில் மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில் மதுரை எப்படி சுல்தானியர் அழித்து கொண்டு வந்தாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி இதில் பார்த்திங்கன்னா முதலாம் தேவராயர் எப்படி வந்து ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடிச்சாங்க அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் தேவராயர். இந்த முதலாம் தேவராயருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்றவர் 2ஆம் தேவராயர், சங்கம வம்சத்துடைய தலை சிறந்த அரசர். இதுவும் முக்கியமான கேள்விதான். விஜயநகர பேரரசில் இருக்கக்கூடிய 4 அரசுகளில் சங்கம வம்சம், அந்த சங்கம வம்சத்தில் தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்பாங்க. அந்த தலை சிறந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேவராயர். தம்மிடம் பணி செய்வதற்காகவும் தம்முடைய படைகளுக்கு நவீன போர் முறைகளில் பயிற்சி அளிப்பதற்காகவுமே இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை இவர் தொடங்கி வைத்தார். ஸோ முன்னாடியெல்லாம் இவங்க முஸ்லீம்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. விஜயநகர பாமனி அரசுகள் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த இனத்தை சேர்ந்தவங்க போயிட்டு முஸ்லீம்கள் கிட்ட வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் முஸ்லீம்களையே வந்து வேலைக்கு அமர்த்திய பெருமை யாரை சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேவராயர் அவர்கள் தான். எதற்காக இஸ்லாமிய வீரர்களை தன்னோட படையில் பணியமர்த்தினாங்க அப்படின்னா முக்கியமாக தன்னோட படையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நவீன போர் முறை வந்து பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்கள
பணியமர்த்தியிருப்பாங்க. ஸோ இதை கேட்கலாம், இஸ்லாமிய வீரர்களை தமது படைகளில் பணியமர்த்தும் முறையை யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னா இரண்டாம் தேவராயர். ஸோ சங்கம வம்சம் பற்றி ஓரளவுக்கு பார்த்தாச்சு. அடுத்து கொடுத்துருக்கிறது சாளுவ வம்சத்துடைய தோற்றம். இந்த இரண்டாம் தேவராயருக்கு பின்னாடி பேரரசு வந்து ஒரு ஆபத்தான சூழலுக்கு போகுது. விஜயநகர பேரரசுடைய திறமையான படைத்தளபதியாக இருந்த சாளுவ நரசிம்மர் அப்படிங்கிறவங்க வந்து பேரரசு கொஞ்சம் வீழ்ச்சி அடைகிற மாதிரி தெரியும் போது அந்த படை தளபதியாக இருந்தவரே பார்த்தீங்கன்னா சாளுவ நரசிம்மர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இந்த சூழலை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சங்கம வம்சத்துடைய கடைசி அரசரான இரண்டாம் விருப்பாட்சி ராயரை கொலை செஞ்சுட்டு தானே பேரரசராக வந்துருவாங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கம வம்சத்தை தோற்றுவித்தவங்க ஹரிஹரர் புக்கர், அது ஞாபகம் வச்சுக்கணும். சங்கம வம்சத்துடைய கடைசி அரசர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க, இரண்டாம் விருப்பாட்சி ராயர். அந்த இரண்டாம் விருப்பாட்சி ராயரை வந்து கொலை செய்துட்டு தான் தானே வந்து பேரரசராக தன்னை தானே அறிவிச்சுப்பாங்க. யாருன்னா படைத்தளபதியாக இருந்த சாளுவ நரசிம்மர். அவர் பேரில் இருந்த அந்த சாளுவ அப்படிங்கிறது தான் அடுத்த வம்சமாக மாறும். சங்கம வம்சத்துக்கு பிறகு சாளுவ வம்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சாளுவ வம்சம் அப்படின்னு பேர் வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாளுவ நரசிம்மர் அவர்களால் அந்த பேரரசு உருவாக்கப்பட்டுச்சு இல்லையா இரண்டாவதாக, அதனால் அதுக்கு சாளுவ வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஆனால் அவருடைய மரணத்தோட அவரால் உருவாக்கப்பட்ட அந்த சாளுவ வம்சமும் முடிவுக்கு வந்துடும். அதாவது சாளுவ நரசிம்மர் இருக்காங்க இல்லையா, படைத்தளபதியாக இருந்து அரசரை கொன்னுட்டு சாளுவ வம்சத்தை தோற்றுவிக்கிறாங்க இல்லையா, அவருடைய வம்சம் வந்து அடுத்து வளர்ந்துருக்காது. அவங்களுடைய காலம் முடிஞ்சதுமே அந்த சாளுவ வம்சமும் முடிவுக்கு வந்துருக்கும். அவருக்கு பிறகு திறமை மிகுந்த படைத்தளபதியாக இருந்தவங்க வந்து நரசநாயக்கர். அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய படைத்தளபதியாக இருந்த நரசநாயக்கர் அப்படிங்கிறவங்க. ஸோ சாளுவ நரசிம்மருடைய காலம் தொடங்குறதுலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த சாளுவ வம்சமும் முடிஞ்சிருது. அவருடைய காலத்திலேயே தொடங்கி அவருடைய காலத்திலேயே அது வந்து முடிவுக்கும் வந்துடுது. ஸோ முதல் அரசரும் கடைசி அரசருமாக சாளுவ வம்சத்திற்கு காரணமாக இருந்தவங்க வந்து சாளுவ நரசிம்மர் அப்படிங்கிறவங்க தான். அவருக்கு பிறகு திறமை மிகுந்த படைத்தளபதியாக இருந்த நரசநாயக்கர் அப்படிங்கிறவங்க அரியணையை கைப்பற்றி துளுவ வம்சத்தோட ஆட்சியை தொடங்கி வைக்கிறாங்க. அவர் எப்படி அவருக்கு அரசராக இருந்தவரை கொன்னுட்டு இவங்க வந்து பதவிக்கு வராங்களோ அதே மாதிரி இவருக்கும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வருது. இவரை வந்து படைத்தளபதியாக இருந்த நரசநாயக்கர் வந்து திறமை மிக்கவராக இருக்கிறதுனால இவருடைய அரியணையை வந்து அவர் உயிரோடு இருக்கும்போதே வந்து கைப்பற்றி துளுவ வம்சத்துடைய ஆட்சியை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ துளுவ வம்சத்தை வந்து தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நரசநாயக்கர் அப்படிங்கிறவங்க தான். அடுத்தது கிருஷ்ணதேவராயர். துளுவ வம்ச அரசர்களே மிகவும் போற்ற தகுந்தவர் யாருன்னு கேட்டால் கிருஷ்ணதேவராயர். இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அரசர். இவரை பற்றி கொஷின்ஸ் அதிகமாகவே இருக்கும். கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். துளுவ வம்சம். கொஷினை இப்படி மாற்றி கேட்பாங்க, துளுவ வம்ச அரசர்கள்லேயே மிகவும் போற்ற தகுந்தவர் யாருன்னு கேட்பாங்க, கிருஷ்ணதேவராயர். இவர் 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலம் எவ்வளோன்னு கேட்பாங்க, 20 ஆண்டுகள். அவங்க வந்து ஆட்சி ஏற்றதிலிருந்து துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்கிறது தான் அவருடைய முதல் வேலையாக இருந்தது. அதாவது கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகள் அப்படிங்கிறத நம்ம முன்னையே பார்த்தோம். அந்த துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் சில அரசர்கள் வந்து சுதந்திரமான அரசர்களாக இருந்திருப்பாங்க. அந்த அரசர்களை வந்து அடக்கிறது தான் அவருடைய முதன்மையான வேலையாக இருந்தது. யாருக்கு? கிருஷ்ணதேவராயருக்கு. இந்த முயற்சியில் வெற்றி பெற்ற பிறகு தான் குல்பர்காவை கைப்பற்றுவது அவரது 2வது இலக்கானது. முதல் இலக்கில் வந்து துங்கபத்ராவை சுற்றி இருக்கக்கூடிய சுதந்திர அரசர்களை வந்து அடக்குறாங்க. ஒன்று வந்து துங்கபத்ராவை சுற்றி இருக்கக்கூடியதும், 2வது அவங்க எது மேலே வந்து இலக்கா வச்சுக்கிறாங்க அப்படின்னா குல்பர்கா பகுதியை வந்து கைப்பற்றுறது. இதுதான் அவருடைய இலக்கா இருந்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் பாமினியை ஆட்சி செய்த சுல்தான் முகமது ஷா இருக்காங்க இல்லையா, அவருடைய அமைச்சரால் பதவி பறிக்கப்பட்டு சிறை வைக்கப்படுறார். பாமினி சுல்தான் இருக்காங்க இல்லையா முகமது ஷா, அவங்க வந்து அவருடைய அமைச்சரால் பதவி பறிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. ஆனால் கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரை விடுவிச்சு மீண்டும் அரியணையில் அமர வைப்பாங்க. கிருஷ்ணதேவராயர் வந்து விஜயநகர பேரரசராக இருந்தாலும் பாமினி அரசருக்கும் உதவி செய்து, யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய பாமினி சுல்தானுக்கு உதவி செய்து அவங்களுடைய அமைச்சர்கள் வந்து சிறையில் வச்சிருந்ததை மீட்டெடுத்து அவருக்கு அரியணையை வந்து திரும்பவும் பெற வைப்பார். அதே போல் மேலும் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் பிரதாபருத்ரனோடு போர் மேற்கொண்டார். இது ஒரு கேள்வி. எந்த அரசரோடு விஜயநகர அரசரான 2ஆம் கிருஷ்ணதேவராயர் இருக்காங்க இல்லையா, அவங்க போர் மேற்கொண்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கஜபதி வம்ச அரசரான பிரதாபருத்ரன் இவர் எந்த பகுதியை ஆட்சி செய்தாங்க? ஒடிசாவை ஆட்சி செய்தாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக போர் மேற்கொண்டார். சமாதானம் செய்து கொள்ள வேண்டுகோள் விடுத்த பிரதாபருத்ரன் தமது மகளை கிருஷ்ணதேவராயருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அதாவது போரின் முடிவில் வந்து கிருஷ்ணதேவராயர் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கிறதுனால போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக போயிடலாம் முடிவு பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஜபதி வம்ச அரசரான பிரதாபருத்ரன் தன்னுடைய மகளையே வந்து கிருஷ்ணதேவராயருக்கு மனம் செய்து தராங்க, திருமணம் செய்து தருவதாக சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்கிட்டு கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிரதாபருத்ரன் கிட்ட இருந்து எந்த பகுதிகளெல்லாம் போரில் கைப்பற்றியிருப்பாங்களோ அந்த பகுதிகளெல்லாம் அவங்களுக்கே ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் போர்ச்சுகீசிய பீரங்கி படை வீரர்களோட உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை கிருஷ்ணதேவராயர் வந்து எளிதாக தோற்கடிக்கிறாங்க. இதே மாதிரி தான் தொடர்ந்து பிஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்தும் ரெய்ச்சூர் கைப்பற்றப்படுது. அதுவும் யார் பண்ணுவாங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் தான். பிஜப்பூர் சுல்தானிடம் வந்து ரெய்ச்சூரை கைப்பற்றியவர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து ரெய்ச்சூரை கைப்பற்றியவர் கிருஷ்ணதேவராயர். யாருடைய மகளை திருமணம் செய்தாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் கோல்கொண்டா சுல்தானையும் கிருஷ்ணதேவராயரை எளிதாக தோற்கடிச்சிருக்காங்க. இதையும் ஞாபகம் வைக்கணும். அடுத்தது கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணதேவராயர் ஒரு சிறப்பான கட்டட வல்லுனர். கிருஷ்ணதேவராயர் மழைநீரை சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர் தேக்கங்களையும் உருவாக்கினார். இவர் தமது தலைநகரான ஹம்பியில் கிருஷ்ணசாமி கோயிலை கட்டினார். ஹசாரா ராமசாமி கோயில், விட்டலாசுவாமி கோயில் இது எல்லாமே வந்து கட்டியிருக்காங்க. ஸோ கிருஷ்ணதேவராயர் மழைநீரை சேமிப்பதற்கு இப்போ எப்படி வந்து நம்ம மழைநீர் தொட்டியெல்லாம் கொண்டு வந்திருக்கோமோ அந்த மாதிரி கிருஷ்ணதேவராயர் அவருடைய காலத்திலே மழைநீரை சேமிக்கிறதுக்காக பெரிய பெரிய நீர்ப்பாசன குளங்கள் வெட்டி வச்சிருந்திருக்காங்க, நீர் தேக்கங்கள் வந்து உருவாக்கி வச்சிருந்திருக்காங்க. அந்த மாதிரி இவர் வந்து தன்னுடைய தலைநகரான ஹம்பியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சில கோயில்கள் கட்டியிருப்பாங்க. அந்த கோயில்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் பொருந்தாததில் வந்து கேட்பாங்க. கிருஷ்ணசாமி கோயில், ஹசாரா ராமசாமி கோயில், விட்டலாசுவாமி கோயில் இந்த மாதிரியான புகழ்பெற்ற கோயில்கள் எல்லாம் யார் கட்டினாங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் கட்டினாங்க. எந்த இடத்துல கட்டினாங்க அப்படின்னா அவருடைய தலைநகரமான ஹம்பியில் கட்டினாங்க. அதே போல் போர்களுடைய மூலமாக தான் பெற்ற பெரும் செல்வங்களை வந்து மிக பெரும் தென்னிந்திய கோயில்களுக்கு வழங்கி அதன் மூலமாக கோயில்களின் நுழைவாயில்களில் கோபுரங்களை நிறுவினார். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே போர் புரிஞ்சுட்டு வரும்போது வெற்றியை மட்டுமே பெற்றுட்டு வருவாங்க. அப்படி வெற்றி பெறும்போது இவருடைய செல்வம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அந்த செல்வங்களில் வந்து ஒரு நல்வழியில் செலவுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தென்னிந்திய பகுதிகளில் இருந்த கோயில்களுக்கெல்லாம் அதிகமாக கொடை, அதாவது தானமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்ததின் ஒரு அடையாளமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோயில்கள்லாம் வந்து மிகப்பெரிய கோபுரங்கள் வந்து கட்டுறாங்க. அந்த நுழைவு வாயில்களில் அந்த கோபுரங்கள் நிறுவக்கூடியது இவருடைய மிகப்பெரிய புகழை வந்து சேர்த்ததாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற அவருடைய பேரில் ராயர் அப்படின்னு முடியுதா, அந்த ராயர் அவர் கொடுத்ததுனால அவரை வந்து சிறப்பிக்கும் பொருட்டு அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட பணத்தினால் உருவாக்கப்பட்டதுனால அந்த கோபுரங்கள் எல்லாமே ராய கோபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் பெரும் படையொன்றை உருவாக்கிய அவர், அதாவது தன்னுடைய பேரரசை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவர்கள் தன் நாட்டின் மீது போர் எடுக்கும்போது அதிகமாக போர் வீரர்கள் இருக்கணுங்கிறதுக்காக அவருடைய படையை வந்து அதிகமாக பெருசாக பலப்படுத்தி இருப்பார். பெரும் படையை உருவாக்கியிருப்பார். அவர் வந்து பல்வேறான வலிமையான கோட்டைகளை கட்டியிருப்பாங்க. அரேபியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகளை அவர் இறக்குமதி செய்திருப்பாங்க. இதை வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அரேபியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் அதிகப்படியான எண்ணிக்கையில் குதிரைகளை இறக்குமதி செய்த அரசர், விஜயநகர அரசர் யார் அப்படின்னு கேட்பாங்க. கிருஷ்ணதேவராயர். இவையெல்லாம் எப்படி மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய விஜயநகர துறைமுகங்களுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே கப்பல் மூலமாக கொண்டு வரப்பட்டன. கப்பல்கள் மூலமாக மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய விஜயநகர துறைமுகங்களுக்கு கொண்டு வரப்படுது. போர்ச்சுகீசிய அரேபிய வணிகர்களோட அவர் வந்து சிறந்த நட்புறவை கொண்டிருந்தார். என்ன ரீசன் அப்படின்னா அங்கிருந்து தானே இவர் வந்து குதிரைகளையும் அதிகமாக வந்து இறக்குமதி செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வாணிகம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக இருந்தது. அதனால் போர்ச்சுகீசிய அரேபிய வணிகர்கிட்ட வந்து அவர் சிறந்த நட்புறவு கொண்டிருந்தார். அதனால் சுங்க வரிகள் மூலம் நாட்டின் வருமானம் அதிகரித்தது. அதாவது முன்னெல்லாம் இப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த சுங்கச்சாவடிகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த காலத்திலிருந்தே இது இருந்திருக்கு. சுங்க வரிகள் வந்து கப்பல்கள் மூலமாக வந்து இறங்கக்கூடிய பொருள்களுக்கு எந்த நாட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே இறக்குறாங்களோ அவங்க வந்து குறிப்பிட்ட வரி வந்து செலுத்துவாங்க. ஸோ இவங்க நிறைய வந்து போர்ச்சுகீசியர்கள் கிட்ட இருந்தும் அரேபியர்கள் கிட்ட இருந்தும் குதிரைகளை வந்து இங்கே கொண்டு வரும்போது அவங்க நிறைய டேக்ஸ் இங்கே கட்ட வேண்டியதாக இருக்கும். அப்போ இவங்களுடைய வருமானம் வந்து நாட்டுடைய வருமானம் வந்து அதிகமாக ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இலக்கியம், கலை, கட்டிடக்கலை பற்றி
சொல்கிறாங்க. யாருடைய காலத்தில்? கிருஷ்ணதேவராயர் காலத்தில் மட்டும் இலக்கியம், கலை, கட்டிடக்கலை எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது சொல்கிறாங்க பாருங்கள். கிருஷ்ணதேவராயர் கலை இலக்கியத்தை ஆதரித்தார். அஷ்டதிக்கஜங்கள் என்றறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் அவரின் அவையை அலங்கரித்தனர். ஒவ்வொரு அரசர்களும் அவங்களுக்குன்னு ஒரு அவை வச்சுருந்துருப்பாங்க. அந்த அவையில் 8 இலக்கிய மேதைகளை வந்து அவர் அலங்கரிச்சிருக்கார். அதாவது 8 இலக்கிய மேதைகள் இவருடைய அவையில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு நேம் வச்சுருந்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டதிக்கஜங்கள். அஷ்டம் அப்படின்னா 8, ஞாபகம் வச்சுக்கோங்க. அஷ்டம் அப்படிங்கிறது வந்து 8 குறிக்கக்கூடிய, 8 அப்படிங்கிற எண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ அஷ்டதிக்கஜங்கள் அப்படிங்கிறது வந்து 8 இலக்கிய மேதைகளை குறிக்கக்கூடியது. யாருடைய அவையில் இருந்தாங்க அப்படின்னா கிருஷ்ணதேவருடைய அவையில் இருந்தாங்க. அவர்களே மகத்தானவங்க. அந்த 8 பேரில் ரொம்பவுமே முக்கியமானவங்க, உயர்வானவங்க அப்படின்னு சொல்லும்போது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா அல்லாசானி பெத்தண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவைப்புலவர் தான். மற்றொரு குறிப்பிடத்தகுந்த ஆளுமை அப்படின்னு பார்க்கும்போது தெனாலிராமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தெனாலிராமன் கதைகள் அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். இவர் வந்து யாருடைய அவையில் இருந்தாங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயருடைய அவையில் இருந்தாங்க. அந்த 8 மிகப்பெரிய புலவர்களில் இவரும் ஒருத்தர். அதுலேயே ரொம்ப முக்கியமானவர், ரொம்பவுமே வந்து பெருமைக்குரியவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் அல்லாசானி பெத்தண்ணா. அவருக்கு பிறகு அடுத்த இடத்துல வைத்து போற்றப்படக்கூடியவர் இந்த தெனாலிராமன். அதே போல் தலைக்கோட்டை போரும் விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சியும் கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர் அச்சுதராயர் ஆட்சி பொறுப்பேற்கிறாங்க. கிருஷ்ணதேவராயருடைய இறப்பிற்கு பிறகு யார் வந்து ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா அவருடைய இளைய சகோதரரான அச்சுதராயர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அச்சுதராயர் ஆட்சி பொறுப்பேற்கும் போது இவருடைய ஆட்சி காலத்தில் இவருக்கு பின்னர் அரியணை ஏறிய 1ஆம் வேங்கடர் காலத்திலும் முக்கிய நிகழ்வுகள் எதுவுமே இல்லை. இவர்களுக்கு பின்னாடி ஒரு குறுகிய வயதுடைய, குறைந்த வயதிலேயே சதாசிவராயர் வந்து முடிசூட்டப்படுறாரு. பகர ஆளுநராக பொறுப்பேற்றிருந்தவர் வந்து ராமராயர். அதாவது சதாசிவராயர் வந்து சின்ன வயசுலேயே அரசராக ஆகிறதுனால அவருக்கு பொறுப்பாளுநர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவர் பேர் வந்து ராமராயர். அந்த பேரரசுடைய திறமை மிக்க தளபதியாக இருந்திருக்காங்க. சதாசிவராயருக்கு அரச பதவி ஏற்கும் வயது வந்த பின்னரும் கூட அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெயரளவிலான அரசராக வச்சுக்கிட்டு இவரே வந்து தன்னுடைய பொறுப்பு எல்லாத்தையும் வச்சுருந்துருக்கார். ஆளுநராக இருந்த பகர ஆளுநராக இருந்த ராமராயர் அவர்கள் பெயரளவிற்கு அரசராக இருந்ததுனால அந்த ராமராயர் வந்து உண்மையான அரசராக ஆட்சி புரியல. ராமராயர் தான் உண்மையாக இருந்திருக்காங்க. சதாசிவராயர் ஒரு பெயரளவு அரசராக இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் விஜயநகருக்கு எதிராக போர் புரிவதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தக்கான அரசர்கள் எல்லாருமே ஒன்று சேர்றாங்க. தக்கான சுல்தான்கள் எல்லாம் ஒரு அணியாக திரண்டு எதிரிகளுடைய கூட்டுப்படை எல்லாம் சேர்ந்து முதல்ல நம்ம படித்தோம் இல்லையா தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லிட்டு 1565 தலைக்கோட்டை அப்படிங்கிற பிளேஸில் விஜயநகர படைகளை எதிர்கொள்கிறாங்க. ராட்சச தங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர். தலைக்கோட்டை போருக்கு இன்னொரு பேர் என்ன? ராட்சச தங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும். இந்த போரில் விஜயநகரம் வந்து தோற்கடிக்கப்படுது. தொடர்ந்து நகரம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டதோடு பயங்கரமாக மனித படுகொலை அரங்கேறியது. இந்த போரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தக்கான சுல்தான்கள் எல்லாமே சேர்ந்து அங்கே வந்து விஜயநகர பேரரசை தோற்கடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாமல் மனிதர்களையும் வந்து எக்கச்சக்கமாக படுகொலை செய்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அனைத்து கட்டிடங்கள், அரண்மனைகள், கோயில்கள் எல்லாமே வந்து அழிச்சு சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கு. அழகழகான சிற்பங்களும் நன்கு கலைநகமிந்த வேலைப்பாடுகளும் எல்லாமே சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இறுதியாக விஜயநகர பேரரசு இருந்ததுக்கே அடையாளம் இல்லாதவாறு அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் விஜயநகர பேரரசு எப்படி தொடக்கத்திலிருந்து அழிவு வரைக்கும் சந்திச்சாங்க அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்தாச்சு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் இருக்கக்கூடிய விஜயநகரம் இருந்த இடத்துக்கு இப்போ என்ன பேர் அப்படின்னா ஹம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஜயநகரம் எங்கே இருந்திருக்கு? கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியோடைய கரையில் அமைஞ்சிருந்தது தான் விஜயநகரம். அதோடைய இப்போதைய பேர் ஹம்பி. ஹம்பி வந்து சீர்குலைந்து பல்வேறு இடிபாடுகள், ஏன்னா அந்த நகரம் வந்து அழிக்கப்பட்டு மீதி இருக்கக்கூடிய இடிபாடுகள் நிறைய காணப்பட்டிருக்கு. யுனெஸ்கோ இப்போ வந்து ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. சங்கம வம்சம் பார்த்தாச்சு, சாளுவ வம்சம் பார்த்தாச்சு, துளுவ வம்சம் பார்த்தாச்சு. இப்போ ஆரவீடு வம்சம். ஆரவீடு வம்சம் அப்படிங்கிறது வந்து ராமராயர் போர்க்களத்தில் கொல்லப்படுறாரு இல்லையா, அவருடைய சகோதரர் திருமலை தேவராயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சதாசிவராயர் கூட சேர்ந்து தப்பிச்சு போகிறாங்க. திருமலை தேவராயர் தான் வந்து விலை மதிக்க முடியாத செல்வங்களோட சந்திரகிரியை போய் சென்றடைகிறாங்க. யார்? திருமலை தேவராயர் வந்து நிறைய செல்வங்களை கொண்டு போயிட்டு சந்திரகிரி நகரில் போய் சேர்ந்து அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆரவீடு வம்சத்துடைய ஆட்சியை தொடங்குறாங்க. ஆரவீடு வம்சத்தினர் வந்து பெனுகொண்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கி பேரரசை சில காலம் நல்ல நிலை வைத்திருந்தனர். ஆரவீடு வம்சத்துடைய தலைநகரம் கேட்பாங்க கம்பல்சரி.
என்ன அப்படின்னா பெனுகொண்டாவில் தான் அவங்க ஒரு புதிய தலைநகரம் உருவாக்கி அங்கே கொஞ்ச நாள் வந்து ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேரரசில் ஏற்பட்ட உள்பூசல்கள், அதாவது தங்களுக்குள்ளாரே நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற கான்செப்டில் உள்பூசல்கள் ஏற்பட்டதுனால பிஜப்பூர் கோல்கொண்டா சுல்தான்கள் கிட்ட சூழ்ச்சி ஏற்படுத்தி விஜயநகர அரசு வந்து 1646 முழுவதுமாக இறுதியாக வீழ்ச்சி அடைந்து அதோடைய விஜயநகர பேரரசுடைய வம்சம் வந்து முடியுது. இந்த விஜயநகரோடைய நிர்வாகம் எப்படி இருந்தது, பாமனி அரசர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.